ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இப்ப வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஓவர் டு குமார். மும்பை இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பத்தி ஒரு சில வார்த்தைகள் மன 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 வேதனைகள் மன குமுறல்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க குமார். அவாய்ட் பண்ணிருக்கேன். ஒரு மும்பை ஃபேன் இருந்துட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த பிரஷர் இன்னும் எனக்கு தலைவலி தீரல. அது வரைக்கும் இங்க பிரஷர்ல கொண்டு போயிருக்கு. நம்மள தாண்டி போக மாட்டேன்னு அந்த அளவுக்கு பாசம், பங்காளி பாசம் விட மாட்டேன். அதுக்காண்டி நாளைக்கு இதே மாதிரி வந்து நாங்களும் வந்து கூட இருப்போம் நினைக்க கூடாது. ஓகே ஓகே, பேசக்கூடாது பேசக்கூடாது. முடிச்சுட்டு பேசலாம். முடிச்சுட்டு குமார் பேசுவாங்க. சன்ரைசர்ஸ்க்கு கீழே போயிடுவோம்ல, கூட இருக்க மாட்டோம். எப்படியும் ரெண்டு அவங்க ரொம்ப கீழே, அவ்வளவு மோசமான தோக்க மாட்டோம். தோத்தாலும் மானத்தோட தோக்கும். சன்ரைசர்ஸே அவ்வளவு மோசமா தோக்குதுன்னா சிஎஸ்கே நினைச்சு நீ புரிஞ்சுக்கணும். நம்ம டீம் என்ன பிளான்னா தோக்குறதே டீசெண்டா தோக்கணும். ஒண்ணு இன்டென்டே இல்லாம தோத்து போயிருது. இது ரெண்டுதான் வித்தியாசம் இந்த ரெண்டு டீமுக்கும். அதான் பிரச்சனை இல்ல தம்பி. கைக்வாடோட டீசென்ட் தோல்வி என்னன்னு தெரியும்ல. We just lost in 50 runs. So we are ready. அவரோட அப்படிதான். That's not a problem. We'll come up stronger. அது T20 சொல்லி புரியவே ஒன் டே நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல ஃபிளமிங் பாத்தியா? ஃபிளமிங் பேசுனது அப்படிதான். நாங்க வந்து எப்பவுமே சீனியர் பிளேயர்ஸ் தான் நம்பி இருக்கோம். அது மாதிரி வந்து திருப்பியும் நாங்க வந்து சீனியர் பிளேயர்ஸ் தான் நம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. அடுத்த ஏதோ இதுல இன்டர்வியூல மொத்தம் கம்போஸுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. சான்ஸ் குடிக்க மாட்டோம்னு சொல்லல, ஆனா சீனியர் பிளேயர்ஸ் தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். அதான் எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி. அதே மூக்க இப்படி தொட்டானே இப்படி தொட்டானே ரெண்டும் ஒண்ணுதான். போடுவான் சொல்றாரு இப்ப அவரு. சீனியர் பிளேயர்ஸ் தான் நம்ம அப்படின்றது என்னென்ன போட்டாங்க தெரியுமா? கர்ணன் சாங்கெல்லாம் போட்டு கண்டா வர சொல்லுங்க எல்லாம் போட்டாங்க. வந்துட்டு அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். காரணமே எங்களுக்கு மும்பரா அவ்வளவுதான் வித்தியாசம். நேத்துதான் பும்ரா அப்படி ஸ்டேட்டஸ் போட்டானுங்க. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் தோத்து போயிட்டீங்க. ஆனா பும்ரா தான் சொல்லக்கூடாது. எல்லா மேட்சும் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் போய் தான் தோக்குறாங்க. நம்ம வந்து பேட்டிங் பாலிங் தெரிஞ்சிருது ட்ரை பண்றாங்க நம்ம டீம். எதுக்கு வந்து நம்ம டீம் 220 இவரு நம்ம டீம் 222 டார்கெட் இன்னைக்கு வந்த மாதிரி வந்துருச்சுன்னா ருத்ராஜ் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். எப்படியாச்சும் 160 அடிச்சுட்டு வந்திருக்கலாம் நம்ம டீமுக்கு. ஒரு 40 சொல்லிடுவாங்க நம்மளால சேஸ் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆடுவோம், அதுக்கு மேல முடியல அப்படின்னா வந்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விக்கெட் மட்டும் ஆல் அவுட் ஆக வேண்டாம், பொறுமையா நீ அடிக்கலாம், ஒன்னும் கவலை இல்ல. அவுட் ஆயிருவோம், தலை வருவாரு, அவர் மாதிரி பழி போட்டுருவோம், அவரு வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரு, அவ்வளவுதான். அப்படிதான் பிளான் போடுவாங்க. அவர் சேஸ் பண்ணதான் கடைசி நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க கூட தோக்கிறீங்க, எங்களை பிரஷர் ஆக்கி கொள்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ரன் சேஸ் தான் கடைசி நினைக்கிறேன், அந்த 150க்கு மேல சேஸ் பண்ணது. ஏத்துமே ஆர்சிபி ரன் சேஸ் தோனி அந்த கடைசி 6 எடுக்க முடிப்பாருல்ல, கடைசியா நம்ம 150 மேல சேஸ் பண்ணது அதான் கடைசி. அந்த நவுந்து அதான் கடைசி. ஓ பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுனே. அது 2019 18 தானே? 18 அது. இன்னும் முன்னாடி. அப்ப 18க்கு அப்புறம் இவங்க நினைக்கிறேன், 18க்கு அப்புறம் ஜெயிக்கல. சரி, ஓகே, கமிங் டு தி மேட்ச். நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் வந்து ஆட போறோம். ஆகையால் வந்து எப்படி சிஎஸ்கே உடைய அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் திருப்பி வருமா, இந்த லூசிங் ஸ்ட்ரீக் வந்து போகுமா, இல்ல பஞ்சாப் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டே வந்தாங்க, ஒரு மேட்ச் தோத்துறாங்க போன மேட்ச். சோ பஞ்சாப் என்ன பண்ண போறாங்க, சிஎஸ்கே வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, காம்பினேஷன் ஏதாவது மாத்தலாம்? எல்லா மாற்றங்களும் கொண்டு ஒரு சின்ன கல் தடுக்கிருச்சு அவங்களுக்கு, திருப்பி எந்த மாற்றங்கள் கொண்டு வர, எல்லா மாற்றங்களும் கொண்டு வந்தா ஜெயிக்க முடியும். இல்ல ஆக்சுவலா இது வந்து சிஎஸ்கே நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எல்லா பிளேயர்ஸும் உள்ள வந்துட்டாங்க, 2 பேர் தவிர. அந்த இத்தனை இதுல 17 பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்டாட்டஸ் ஏதோ பார்த்தேன்.
ஆடின 4 மேட்ச்ல 17 பிளேயர் வந்து சிஎஸ்கே வந்து ஆட்டு போயிட்டாங்களாம். சோ இவ்வளவு சேஞ்ச் எல்லாம் பண்ணதே இல்ல. ஆனா இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே இதுல எப்பவுமே இது நடக்கவே நடக்காது. இவ்வளவு சேஞ்ச் இருக்கவே இருக்காது. என்னமோ புதுசா என்னமோ இத்தனை பேரை மாத்தி இருக்காது. அவங்க பெஸ்டே காணிக்காங்க. இதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் ஆகுமானே ஒன்றும் நடக்கல. 17 பேர் மாத்தியும் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் வெளியில இருக்காங்க பாத்தியா. அதான் ஏதோ யாரு கொண்டு வரலாம். ரொம்ப பஞ்ச் பேடி ஆள் பாத்துட்டு இருக்கான். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது கூப்பிடலான்னு பாத்துட்டு இருக்காங்க. எனக்காக ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அந்த 5 பேரை சொல்ல போறேன். யாரு யாரு பெஞ்சில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க, கிரிக்கெட் பாத்துட்டு சொல்லுவாங்க. தோக்குறதுன்னு ஆயிடுச்சு. கண்ணாடியில ஆமா கண்ணாடியில் தெரியுது. இல்ல வேற யாரு ஃபாரின்ல நம்ம டீம்ல இருக்கா? அவ்வளவு நம்ம எல்லிஸ், ஓவர்டன், ஷாம்கரன், இன்னும் மைக்கேல் லஸ்ஸி தான் ஆடல. அவ்வளவு ஃபாரின்லாம் எதுவும் இல்ல. சரி ஓகே, நான் ஒரு பெஸ்ட் இது முகேஷுக்கு பதிலா கம்போஸ் சொல்றேன். அவ்வளவுதான். இல்ல போன பெஸ்ட் லெவல்லாம் சொல்றேன் 11 சொல்றேன். சோ முகேஷ்க்கு பதிலா அன்சுல் கம்போஸ், கான்வே அல்லது ரவீந்திராக்கு பதிலா சாம்கரன் அல்லது ஓவர்டன். போன வீடியோல சொல்லியாச்சு, புதுசா ஏதாவது சொல்லுங்க. இதேதான் போன வீடியோ நம்ம சொன்னது. இதேதான் போன வீடியோ சொன்னான். சாம்கரனுக்கு பதிலா கான்வே, இந்த வீடியோ கான்வேக்கு பதிலா சாம்கரன். அடுத்த போனது சாம்கரன் இல்ல, அவன் ஃபர்ஸ்ட்ல சொல்றான். வச்சினார் கான்வேக்கு பதிலா சாம்கரன் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் அடுத்து இன்னொரு சேஞ்ச் சொல்லலாமா? சொன்னா யாரும் வந்துட்டு திட்டக்கூடாது. சொல்லுங்க. திரிபாதி ஐயோ சொல்லிட்டானே. சரி ஆள் கைகோலுக்கு பதிலா சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவன் தான் ஒருத்தராட்டு ஓரளவுக்கு சுத்துறான். கொண்டு வரலாம். கேப்டன்ஷிப் மாத்தினா யாரும் இல்லங்க. திருப்பதியா? அப்படியே அந்த பக்கம் முன்னாடி தள்ளி விட்டுறது. ஒன்டவுன்ல திருப்பதி மாதிரியா? திருப்பதி ஓப்பன் ரச்சினார் கான்வே. ஓப்பனிங் ரச்சினார் கான்வே யாராச்சும் வச்சிடறாங்க. ஃபாஸ்ட் பாலிங் வர மாட்டேங்குதாமா. ஸ்பின் பாலர் ஆடுறவனா அவனெல்லாம் ஆடி இருக்காண்டா. எஸ்ஆர்எச்சுக்கு நல்லா ஆடி இருக்காண்டா. பேசு எல்லாத்தையும் நம்புறீங்க. திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், ஒரு வாய்ப்பு. அது 14 மேட்ச் இருக்குல்ல, ஒவ்வொன்னா அனுப்பிச்சு பாப்போம். எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு ஜெயிக்கிறோமான்னு. ராஜா இன்னொரு மீம் பாத்தியா போட்டிருந்தாங்க, ஆர்ச்சரை எவன்டா ஃபார்ம் கொண்டு வந்தது, அறுவடுத்து தேடுவோம் பாத்தியா. என்னடா இப்படி அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரையும் ஃபார்ம் கொண்டு வரதானே எங்க வேலையை. பஞ்சாப்ல யாராச்சும் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்களா? நாளைக்கு மேக்ஸ்வெல் ஃபார்ம் வரும். மேக்ஸ்வெல் சிஎஸ்கே தயவு செய்து நாளைக்கு அஸ்வின் எடுத்துட்டு வராதீங்கடா. அவன் மேக்ஸ்வெல் அஸ்வின் அடி பார்த்தான். அஸ்வினுக்கு பதிலா திரிபாதி. எப்படியும் அடி வாங்க போறோம். அது எந்த பவுலரா இருந்தா எனக்கு அப்படியே 28 வந்து போகுது. அஸ்வினுக்கு பதிலா திரிபாதி, முகேஷுக்கு பதிலா கம்போஸ், கான்வே ரச்சினுக்கு பதிலா சாம்கரன். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்ப பஞ்சாப் போலாம். பஞ்சாப் யாரும் வந்தா இந்த டீமே ஜெயிச்சிரும் சிஎஸ்கே ஈஸியா. அதுக்கு சேஞ்சே தேவையில்ல, இருக்கிற டீமே ஜெயிச்சிரும். ஓப்பனா சொல்ல வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பஞ்சாப் ஆல்ரெடி என்ன சேஞ்ச் எல்லாம் என்னத்துக்கு சேஞ்ச் தான் பண்ணுங்க, மட்டமா தான் பண்ணுங்க. சேஸே வெளியே அந்த டீம் ஜெயிக்கணும் பாருங்க. சிஎஸ்கே ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு, ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ஏதாச்சும் பி டீம் இருந்துச்சுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் பி டீம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட விட்டீங்கன்னா ஆள் போனா அந்த டீம் ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. அஜய் ஆடிக்கு ஜெயிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாப் மான மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல போயிடும். வாய்ப்பு இருக்கா? செகண்ட் பேட்டிங் பண்ணி இந்த சேஸ் போடுறதா கடுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஏதோ ஒரு
அதுக்கு முதல்ல டாஸ் ஜெயிக்கணும். ஓகே டாஸ் ஆனா 4 ஜெயிச்சா நீங்க பவுலிங் தான் ஆனா 4 மேட்ச்மே நம்ம அடிக்கீங்க. எடுத்துட்டு தொடர்ந்து 2 மேட்சும் நீங்க பவுலிங் தான் எடுத்தீங்க. ஆமா அதான் அது தப்புதான் சொல்றேன். பவுலிங் தான் எடுத்தேன். இப்ப தோனி இப்ப தோனி பஞ்சாப் பிட்ச் வந்து அது மாதிரி தான்டா, பேட்டிங் பிட்ச் தான்டா பஞ்சாப். ஆனா இப்ப புது ஸ்டேடியம். இதை முடிச்சிடறேன். இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் தோனி கம்பேரிசன் பண்ணோம்னா, இப்ப லாஸ்ட் இயர் தோனி வந்து எல்லா மேட்சுமே அரௌண்ட் அந்த 18.5 கடைசி 5 பால் கடைசி 10 பால் அப்படிதான் வந்தாரு. மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம். இவர் கடைசி வருவாரு, அவர் ஜோன்ல வந்து அடிச்சுட்டு போயிருவாரு. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு எல்லாமே ரொம்ப முன்னாடியே வந்துடுறாரு. 15 14. அதான்டா அதுல இன்னொன்னா நம்ம டீம் இருந்துட்டு கொஞ்சம் அந்த 17 ஓவர்ஸ் 18 ஓவர்ஸ் வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்து அந்த பினிஷிங்ல தேவையான ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்ப ரொம்ப ஏர்லியா வர மாதிரிதான் டீமே இருக்கு. யாருமே இன்டென்ட் தர மாட்டேன்றாங்க. ஒரு மிடில் ஆர்டர் இருந்தது இதுக்கு முன்னாடி, அந்த மிடில் ஆர்டர் இப்ப இல்ல. போய் 10 வருஷம் ஆச்சுயா நீ. அந்த மிடில் ஆர்டர் போனதுக்கு அப்புறமே நாங்க ஒரு கப் அடிச்சுட்டோம்டா. உனக்கு புரியுதா பாலா? உனக்கு இல்ல ரைனா மட்டும் இல்ல, ராய்டு இந்த அம்பத்தி ராய்டு இருந்தாங்க. அதை சொல்றேன் 2 பேரும். உத்தப்பா ராபின் உத்தப்பா கரெக்ட். 2021 சரி ஓகே, நாளைக்கு மேட்ச் பத்தி பேசலாம். சோ அடுத்து ப்ரெடிக்ஷன், ஜெயிக்குமா தோக்குமா என்ன? தோத்துறேன். இருமா கேளு. ஜெயிக்கணும். யாரு தோப்பா? நாளைக்கு மனோஜ் ட்ரோல் சென்னை தோத்தோம். அது ஷார்ட்ஸ் கடத்திட்டு டெம்ப்ளேட் எடுத்து போட்டு இத போடு. அவன் பாப்புலர் ஆயிடுவான். அவனுக்கு போட்டு விடு. நாளைக்கு பஞ்சாப்ல மழை பெஞ்சா சென்னைக்கு ஒரு பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு இருக்கு. சரியான வெயில். சண்டிகர் சரியான வெயில். ஒருவேளை நீங்க பேட்டிங் புடிச்சா ஏதாச்சும் சான்ஸ் இருக்கு தம்பி. பவுலிங் போட்டீங்கன்னா தோத்துருவீங்க. பேட்டிங் புடிச்சா சான்ஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறவன் பஞ்சாப் உள்ள போகுது. வாய் கிளறுவாங்க. வேணாம், ஒரு மேட்ச் ஜெயிக்கிறவருக்கு வந்து ரிஷிபைல மட்டும் சேர்த்தா தம்பி. அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான். பேட் வைப்ரேஷன்ல சுத்திட்டு இருக்கா. மழை பேச்சுதான் நம்ம ஜெயிப்போட சொல்றான். அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இப்பெல்லாம் மழை நிறைய பெய்யுது இங்க. ஏன்னா மரம் தோனியால நிறைய தம்பி பேசிட்டு 25ல ஐபிஎல் கூடுதல் நட்ட மரம் சென்னையாலதான் கேள்விப்பட்டோம். அது நியூஸ்ல கூட சொன்னாங்க. என்ன தம்பி எல்லாரும் இவனு குமாரே ஏதோ மீம் அனுப்புறான், ரிஷி அனுப்புறான், பலம் அனுப்புறான். டார்கெட் பண்றாங்க. 3 பேர் அடிச்சுட்டே இருக்காங்க. நானே எல்லாருக்கும் விட்டுக்கடா படிச்சிருக்கா. நாளைக்கு பேசுறோம். நாளைக்கு அதானே ஹர்ஷதீப் பால்ல டக் அவுட் ஆன மாதிரி நாளைக்கு இதேதான் பேசுவோம். எப்படி ஜெயிச்சிருக்கலாம், ஏன் தோத்தோன்னு பேச போறோம். நீங்க டீமா பேசுறோம்னா எப்பயுமே தோனியவே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க திருப்பி. மத்தவங்க ஆடல, அவரு மட்டும் ஆடாம இல்ல. பத்தி பேச கூட அருகதை இல்ல யாருக்கும். பாத்துட்டீங்களா? ரோஹித் வந்தாரு, எவனாச்சும் பேசுறீங்களா ஒரு ஆள்? ஏன்னா அவுட் ஆஃப் போயிட்டாங்க. மதிக்கவே இல்லடா யாருமே. அந்த 10 ரோஹித் சர்மா அவுட் ஆறாரு. ரோஹித் சர்மா உண்மையில நல்லாதான் டைம் பண்ணான் பால் எல்லாம். அவனுக்கு அந்த ஒரு பால் மிஸ் பண்ணிட்டான். அவன் நின்றுனால அந்த பவர் பிளேல அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்பான்டா மேட்ச. ரோஹித் சர்மா நின்றான். ரோஹித் சர்மா சூப்பரா ஆடினான். உண்மையில ஸ்டார்ட் நல்லா பண்ணான். அந்த பால் மிஸ் பண்ணிட்டான். ஹர்திக் பாண்டியா எல்லா மேட்சும் போன மேட்ச் 5 விக்கெட் ஆல, இந்த மேட்ச் நல்லா பேட்டிங் ஆடிட்டாரு. மேட்ச் மட்டும் தோத்து போயிருது. ஹர்திக் பாண்டியா வித்தியாசமா ஏதோ பண்றேன்னு பண்ணாம இருக்கிறத ஒழுங்கா பண்ணாலே போதும். பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் குடுக்கறது இப்பெல்லாம் பண்ணாலே போதும். உங்க டீம் கேரளா பையனுக்கு 1 ஓவர் தான் கொடுத்தா 10 ரன். 4 ஓவர் கொடுத்தா பேர் உண்டு பயத்துல ஒரு கட் பண்ணிட்டான். 4 ஓவர் போட்டாரா? அவர் 4 ஓவர் போட்டாரு. அவனுக்கு 1 ஓவர் கட் ஆயிருமே போட்டாரு. ஏன்னா ஆர்சிபி எனக்கு என்னவோ பவுலிங் நல்லா பண்றாங்கடா. 5 பேர் தான் கரெக்டா, அந்த 5 பேர் தான் பவுலிங் பண்றாங்க. அவங்களுக்கு லைன் லென்த் எப்படி கரெக்டா டீசெண்டா பேசி முடிச்சாங்க. பாண்டியா போட வைக்கிறாங்க 2-3 மேட்சா. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது போட்டு ஜெயிச்சிடறாங்க. ஆக்ஷன்லயும் நல்லா தான் இருந்தாங்க. ஆர்சிபி ஆக்ஷன்ல பிக் பண்ணும்போது சாலிடா இருந்துச்சு. கரெக்டா அந்த
இல்ல இல்ல நான் பவுலர்ஸ் கரெக்டா வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போல, என்ன ப்ளே சிஎஸ்கே பண்ணுவோம். பத்தி பேசணும், ஆர்சிபி பத்தி பேசணும். அடுத்து சிஎஸ்கே வருவோம். பத்தி பேசணும். ஒண்ணு ரெண்டு பேசி அடுத்து பஞ்சாப்ல நாளைக்கு யார் ரொம்ப சிஎஸ்கேக்கு தொல்லை கொடுக்குற நம்பர்? ஒரு மேக்ஸ்வெல், அஸ்வின் பாலுக்கு மேக்ஸ்வெல் அடிப்பாரு, தரமான அடி இருக்கும். அங்க எப்படி பஞ்சாப்ல இருந்து யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு தொல்லை கொடுப்பாங்க. சொல்லுங்கடா ரொம்ப மனசு ஒதுக்கி வைக்கிறான். நாளைக்கு மடியும் விஜய் சங்கர் தான் தொல்லை போடுவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போன வருஷம் சிஎஸ்கே கூட லக்னோக்குல யாரு, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அது லக்னோ. அதே ஆளு இங்க இருக்காரு நாளைக்கு. அதே மேக்ஸ்வெல் இருக்கான், சேயர் பஞ்சாப்ல இருக்கான். ஆமா ஆமா தம்பி. இப்ப 2 பிளேயர் இருக்காங்க பஞ்சாப்ல, நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், அப்புறம் யார் பயிட்டு பஞ்சாபுக்கு? சேயர் பையன் கொல்ட்டு ஃபார்ம்ல இருக்கான். சதீப் சிங் எல்லாம் அவங்க டீம் கொடுத்தாங்க மும்பை. அவன் போன வருஷம் செம்மையா ஆனான். யாருங்க குமார்? யாரு சார்? உங்க டீம்ல நினைக்கிறான் பாத்தியா? ஆனா இப்ப நேர் வதேர எடுத்திருந்தாலும் டீம்ல எங்க இருந்திருப்பான்? நமந்தீரும் செம்மையா அடிக்கிறான். நமந்தீரோட செம்மையா அடிப்பான்டா. போன வருஷம் செம்மையா ஆனா மும்பைக்கான. போன மேட்ச் நல்லா ஆனா, பஞ்சாப் போன மேட்ச் நேர்ல வதேர சூப்பரா ஆனா. நேர்ல வதேர சூப்பரா ஆனா, மும்பைக்கு அவன் செம்மையா ஆனா. இல்ல இவனுமே எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. நம்ம அன்சுல் கம்போஸ் மும்பை தான் விட்டானுங்க. அன்சுல் கம்போஸ் சான்ஸ் கொடுக்கல. எப்படி இந்த டெண்டுல்கர் பையன் பேர் என்னது? மறந்துட்டே பேரு. அர்ஜுன். எப்படியாச்சும் ஒரு சீசனுக்கு ஒரு மேட்ச் ஆச்சும் கொடுத்துருவாங்கல்ல. ஆல்ரெடி கலகலன்னு போயிட்டு அது வந்து ஆல்ரெடி டீம் எடுத்துட்டு கீழ இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். குமார் குடுத்து பார்க்க வேண்டியது ஒரு மேட்ச். சாரி நாங்களும் கூட யாருக்கு பதிலா கொடுப்பாங்க? திருப்பியும் சொல்றேன், ஃபீல் பண்ணாத குமாரு. உங்க டீம் கிட்ட எல்லாமே இருக்கு, பவுலிங்கும் இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு. ஆனா ரெண்டு பேர் தொடங்கினாலே டீம் விலகாம போச்சு. போன மாதிரி எல்லாம் இருக்கேன் நாங்க இதே மாதிரி பேசிட்டு போச்சு. உண்மையிலே உங்க டீம் எல்லாமே இருக்குடா. உங்ககிட்ட 3 பவுலர், போல்ட், சஹர், பும்ரா. இதுக்கு மேல என்னடா வேணும்? மேட்ச்லயும் 3 பவுலர் தான் இருக்காங்க. நான் என்னதான் சொன்னேன், ஜெயிக்கணுமே. பண்ணுங்க. ஹர்திக் எல்லாருமே எல்லாமே இருக்கு. லக்கு தான் இல்ல, எல்லா மேட்சும் லக்கி. இந்தியன் டீம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஒன் டவுன், ஃபர்ஸ்ட் T20 பேட்ஸ்மேன், அப்புறம் என்னது பெஸ்ட் ஆல்ரவுண்டரு, பெஸ்ட் பவுலர் யாரும் வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பெஸ்ட் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஓப்பனர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. எனக்கு சொல்ல பெருமையா தான் இருக்கு. ஒரு மேட்சே ஜெயிச்சு பெருமையா பேச வைக்காங்களா சொல்லு. இந்த பயில நானும் எடுக்கலாம், ஜெயிச்சுட்டு என்னைக்கு பேசலாம்னு நான் வந்தேன். ஆனா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச்ல ஆட மாட்டேங்கிறாங்க. ஒரு மேட்ச்ல வந்து பெஸ்ட் பினிஷர் மட்டும் ஆடுறான், ஒரு மேட்ச்ல பெஸ்ட் மிடில் ஆர்டர் மட்டும் ஆடுறான், ஒரு மேட்ச்ல பெஸ்ட் ஓபனர் மட்டும் ஆடுறான். போன மேட்ச் ஏன் ரோஹித் சர்மா, நீங்க போன மேட்ச் ஏன் அவங்க ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுங்க? சண்டை போட்டு ரோஹித் சர்மா நெட்ஸ்ல இன்ஜூரி ஆயிடுச்சு. உண்மை இல்லையா? பாண்டியதை போட்டிருப்போம் சொல்ல சொன்னாங்க டீமாலே, வேற வழியில சொல்லிட்டோம். நம்ம ரோஹித் சர்மா இன்ஜூரி தெரியல. அதான் டீமால சொல்ல சொன்னாங்க. ரோஹித் வந்துருப்பான், கேப் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி என்ன பிளான் இன்னைக்கு அண்ணே? அது நீங்க வெளியே சப்ஜெக்ட் வேணா, ஏதாவது இன்ஜுரி இருந்தா நாங்க வேணா ஆளு மத்தம் போது உங்க ஏத்துக்கிறோம். நீங்க வரீங்க, 4 பால் அவுட் ஆயிட்டு போயிருங்க, இதுக்கு வெளியே உட்காந்துருங்க. இன்னைக்கு மேட்ச் பாருங்க நல்லா. ரோஹித் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான்பா. என்ன சொல்லுங்க? என்னது? போன மேட்ச்ல கொல்கத்தா விளையாடும் போது லாஸ்ட் 2 ஓவர் முன்னாடி வந்தா, இன்னைக்கு 4 ஓவர் முன்னாடி டைம் பேட். அதனால பரவாயில்ல, 4 ஓவர் முன்னாடி வந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. என்ன பண்ணாரு? ஃபீல்டிங்ல என்ன இம்பாக்ட் பண்ணாரு? போன மேட்ச்ல 4 பாலுக்கு தான் வந்து நின்னாரு தெரியுமா? அந்த மேட்ச் 4 விக்கெட். வந்து என்ன இம்பாக்ட் பண்ணாரு ஃபீல்டிங்ல வந்து?
அவ்வளவுதான் சும்மா பெருமைக்குனால வந்து நிக்கணுமே நின்று போனாரு. நானும் fielding இல்ல ராஜே, first ஒரு 2 மேட்ச் 3 மேட்சுக்கு என்ன கலாய்ச்சாங்கல்ல, 2 பால் ஆடுறீங்க ஃபீல்டிங்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, 16 கோடி எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. அதனால வந்துட்டு இப்ப ஒரு 4 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு போயிடுறது. அப்படி அது அவருக்கு நீங்க இஷ்டம் இல்ல, நீங்க வற்புறுத்தி வரனால வந்து நின்று போறாரு. வர வச்சுட்டீங்க. டாபிக் இங்க அப்படி போயிட்டு இருந்தாலும் நீங்க என்னடா ரோஹித் சர்மாவெல்லாம் இவ்வளவு மட்டமா பேசுறீங்க? ரோஹித் எங்க தரலாம், நீங்களா தலையில வச்சு கொண்டாடணும்டா. என்னடா தலையை கேவலமா பேசுறீங்க, ரோஹித் சர்மா கேவலமா பேசுறீங்க. அவன் ரோஹித் சர்மாலாம் ஒரு மேட்ச் மாத்துச்சுன்னா மேட்சே முடிச்சிருவான்டா அவன். அவனும் போய் மாட்டணுமே. டேய் எங்களே மும்பை சப்போர்ட் பண்ண வச்சிட்டீங்களா? ஒரு காலத்துல சென்னை மும்பை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்களா ஒரு டீம் பேச. இப்ப பாரு நம்ம நம்ம 2 பேரும் தான் அடிச்சுக்கணும், இன்னொருத்தர வந்து நம்மள அடிக்க கூடாது. அவங்க அடிச்சுட்டு பேசுவாரு. அதுவும் டீல் இருக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு மும்பை கூட, அடுத்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து மும்பை ஜெயிச்சிரும். நமக்குள்ள நம்ம பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும் அப்படின்னு மாதிரி இருக்கும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்த மேட்ச், ஒரு மேட்ச் ஜெயிக்க விடுறீங்கன்னு கெஞ்சும். அரவிந்த் சுவாமி மாதிரி சிஎஸ்கேவா இல்ல பஞ்சாபா, யாரு சொல்லுங்க டக்குனு தம்பி சொல்லுங்க. பஞ்சாப் 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 பஞ்சாப். நம்ம 2 பேரும் கடைசியா சொல்லுவோம். பேட்டிங் முடிச்சா சிஎஸ்கே, பவுலிங் போட்டா பஞ்சாப். டிப்ளமேட்டிக் ஆன்சர். ஒன்னு சொல்லு தம்பி, அவன சொல்லு. பஞ்சாபா சிஎஸ்கேவா? ஒன்னு சொல்லுங்க. நம்பிக்கை வச்சு சொல்லிருக்கேன்ப்பா, நாளைக்கு ஜெயிக்கீங்க. இது பாத்தியா ஸ்கிரீன், இது பாலாவோட இது எல்லோ, நாங்க ரெட்டு. பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே இதுக்காக தான் வச்சு அப்படிக்கா போப்பா. நீ சொல்லு. நாளைக்கு ஜெயிக்கணும்னா சொட்டை மட்டும் உங்க ஜெர்சியை போடாம வர சொல்லு, போட்டா தோத்துறாங்க. நான் அதை போட்டுதான் கோந்திருந்தேன். சொல்லியே ஒரு மேட்ச் தோத்துறாங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் இந்த ரிஷி பண்ணி சான்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே, சொல்லிட்டான். இல்ல ஏதாச்சும் அசிங்கப்படுத்தும். அவன் வேற ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரானா, எழுதிட்டு வரான். அவன் படிக்கிற நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க சென்னை? ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. நாளைக்கு இன்கேஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோனி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்கன்னா சரி, மீட்டிங் 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம். அடுத்து நம்ம உங்க ஆன்சரை நானே சொல்லிடுறேன். பஞ்சாப், நானே ரிஷி. ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் சொல்ல சிஎஸ்கே ஏன் ஜெயிக்கும் நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு வந்து முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா அன்சுல் குமார் கண்டிப்பா உள்ள வருவான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ராஜப்பா என்ன சொல்லுங்க, சிஎஸ்கே தோத்து போயிருன்றான் ராஜப்பா. அடுத்து முகேஷ் வச்சா கஷ்டம் தான், ஆனா கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அன்சுல் குமார் உள்ள வருவான், முகேஷ் வெளியே போவான், இல்ல அட்லீஸ்ட் வேற ஏதாவது மாத்துவாங்க அந்த இடத்துல. சோ அந்த ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் எனக்கு கம்போஸ் வந்தா சென்னை ஜெயிச்சிடும். கண்ணாடி ஆட்டோ ஓடும். நாளைக்கு திரிபாதி வருவான்னு தோணுது டீமுக்குள்ள. நாளைக்கு திரிபாதி ஓபன் பண்ணுவான் பாருங்க. நாளைக்கு திரிபாதி ஓபன் பண்ணுவா, திரிபாதி அடிப்பான். இல்ல ஓகே, ராஜ் சொன்னதுக்கு மட்டும் கேக்குறேன். முகேஷுக்கு பதில் கம்போஸ் வந்தானா ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா. நாளைக்கு போன மேட்சே பாரு, போன மேட்ச் வந்து முகேஷ் வந்து 50 ரன் கொடுத்தான். நாங்க தோத்தது வந்துட்டு 25 ரன்ஸ் வித்தியாசம் தோத்தோம். சோ எப்படியும் வந்து கம்போஸ் வந்தா அந்த 50 ரன் கொடுக்க போறது இல்ல, அந்த ஒரு 15 ரன் கட் ஆயிடும். சோ அந்த மார்ஜின்றது ரொம்ப க்ளோஸா தான் வரும். சோ எனக்கு தெரிஞ்ச அந்த லீக் ஆர் லன்ஸ் குறைச்சாலே ஓரளவுக்கு நான் கிட்ட வந்துருவோம். இதே மாதிரிதான் வந்து அந்த ஃபீல்டிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். நாளைக்கு கிரவுண்ட் பெருசா இன்னொரு வகையில நம்ம சொல்லலாம். சரியா, நம்ம வந்து தோத்தது 22 ரன் வித்தியாசத்துல தோத்தோம். நம்ம ஆன டாட் பால் 40 டாட் பால் ஆனோம். சிங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணிருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம்.
நீங்க வந்து மரங்கள் தோனி மட்டும் தான் சொல்றீங்க. யாரு கான்வே இருந்துட்டு 13 பால் பொதுவா தான்டா இப்ப சொல்றேன். தோனினாலே சொல்லலையாடா. முடிஞ்சு சாமி, முடிஞ்ச மட்டும் இல்ல, பாரு. ஒரு நிமிஷம். மூணு பேர் எனக்கு மீம் அமிச்சதும் 3 பேரும் தோனி எடுப்படி தான் அடிச்சிக்க. ஒத்துக்கோங்கடா 3 பேர் இருக்கீங்களா? 3 பேர் ஒரே ஒரு நான் இல்ல சொல்றேன் தம்பி ஒரு சிரிப்பு வந்துச்சா? நாங்க எதுவும் கேவலப்படல. அவர் அந்த மேட்ச் விளையாண்டது அப்படியே வீடியோ வந்துச்சு, அதே தான் உனக்கு அனுப்புவோம். இது நாங்க அனுப்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மேட்ச்ல நல்ல வியூஸ் வந்து உனக்கு அனுப்பியிருக்கோம். இதுல குமார கூட ஒரு எக்ஸப்ஷன்ல விட்டுறலாம். அவன் கூட அப்பப்ப பங்காளிங்கன்ற மாதிரியான மெசேஜ் எல்லாம் அமிச்சான். ஆனா இந்த ரிஷியும் பாலாவும் இருக்காங்க பாரு, பூரா எனக்கு ரீல்ஸ் அதான் வருது. அது எப்படினே தெரியலடா. தட்ட அதேதான் வந்துட்டு வரும். ஏன்னா நான் அவனை குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு ஏன் மேட்ச் தோத்து அவன் என்ன குறை சொல்லிருக்க கூடாதுல்ல. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா, அவன் ஏதோ சீரியஸா சொல்ல போறான்னு நினைச்சா 402 ஏக்கர்ஸ் வந்து எரிச்சிட்டாங்க. மேபி தோனி ஓபன் பண்ணா வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ ரொம்ப மோசமா இருந்துச்சு. வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு முதல் கைப்புல யாரு? ஆமா ராஜே, நாளைக்கு கட்டதுறை யாரா இருப்பாங்க? கைப்புள்ளைய விட கட்டதுறை யாரா இருப்பாங்க? இந்த கைப்புள்ள கட்டத்துறையெல்லாம் நான் இருந்துட்டு இன்னொன்னு கைப்புள்ள கட்டத்துறை டீமுக்கு ஒண்ணு சொல்லலாம்ல. ரெண்டு டீமே சேர்த்துன்னு சொல்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஎஸ்கே மட்டும் தான் தோணும். அதனால கைப்புள்ள கட்டத்துறை எது பஞ்சாப்ல ஒண்ணு, இதுல ஒண்ணு சொல்லலாம். கட்டதுறை மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். யாரு கேம் சேஞ்ச் பண்ணுவாங்க? சொல்லுங்க பாலா சொல்லுங்க. இல்ல நான் ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்சிருக்கேன், சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நான் வந்து கட்டத்துறை வந்து எனக்கு தூபேன்னு தோணுது. கட்டதுறை ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவான் நாளைக்கு என்னமோ தூபே. சரி, கைப்புள்ள ராஜா. கைப்புள்ள வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். தோனி. ரெண்டு டீமுக்கும் சொல்ல தம்பி. கட்டதுறை அந்த டீம்ல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டத்துறை பஞ்சாப்ல ஸ்ரேயாஸ் ஐயர், அவன் ரொம்ப பயங்கர டச்ல இருக்கான். சோ சொல்லிதான் போன மேட்ச் அவுட் பண்ணி விட்டீங்க. இல்ல அது வந்து எப்பவுமே அந்த ஸ்ரேயாஸ் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணிட்டானா ஒரு ஆள், ஆனா பயங்கர டச்ல இருக்கான். இந்த மேட்ச் நாட் அவுட். சோ கைப்புள்ள வந்து தெரியல. நம்மளதுல எனக்கு தெரிஞ்சு கைப்புள்ள பவுலிங் தான் தெரிஞ்சு சௌத்ரி கொண்டு ஆகுவல்ல அன்சுகுமார் மாத்திட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கைப்புள்ள எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி எனக்கு ரொம்ப கைப்புள்ள ரவீந்திரா, சச்சின் ரவீந்திரா கைப்புள்ள நினைக்கிறேன் இருந்தான் அப்படின்னா. என்ன சொன்னேன்? டீம்ல கைப்புள்ள யாரு தெரியல பாத்தியா தம்பி? இப்ப நம்ம டீம் முட்டு கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றது? யார் கைப்புள்ளன்னு சொல்றது? எப்படி ஆயிடுச்சு? கட்டதுரை கூட நீ யோசிக்கல, கைப்புள்ள நீ யோசிக்கிற. கைப்புள்ள வந்து ரவீந்திரா. யோசிக்கலேதான் பரவாயில்ல. பஞ்சாப்ல கைப்புள்ள வந்து யார் இருக்கா பவுலிங்? அர்ஷதீப், அப்புறம் வேற பவுலிங் யார் இருக்கா? அர்ஷதீப், அப்புறம் யாருன்னு தெரியல. எந்த டீம்னா? ஆர்கோ யான்சன், லாக்கி ஃபெர்குசன், சகல் இருக்கா? சகல் இருக்கான் பஞ்சாப் தெரியல. கைப்புள்ள ஐ டோன்ட் ஹேவ் நோ ஐடியா. பஞ்சாப் எனக்கு என்னமோ கட்டதர ஒன்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஒன்னா ஸ்ரேயஸ், இல்ல அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நினைக்கிறேன். கைப்புள்ள அங்க எனக்கு தெரிஞ்சு குடுக்கற மாதிரி இருந்தா எனக்கு தெரிஞ்ச யான்சன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். மார்க்கோ யான்சன். அந்த பக்கம் இந்தியன் பிச்ல பெருசா எடுபடல, அவனுக்கு செமையா பண்ணான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிஎஸ்கே வந்துட்டு கைப்புள்ள லைனா சொல்லலாம், கட்டத்தரத்தை யோசிக்கணும். எனக்கு நாளைக்கு என்னமோ இல்ல எனக்கு கட்டதுறை என்னமோ இவன் பேர் என்னது, தோனி. தோனி இல்ல, அவன் அச்சியப்படுத்தான் தெரியுது. வாய் வச்சுட்டு அமைதியா டெவின் கான்வே. கான்வே என்ன எனக்கு என்னமோ டெவின் கான்வே நல்லா ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டெவின் கான்வே போறவனெல்லாம் கட்டதுரைன்னு சொல்ற வைக்கிறாரு. வேற இல்ல, சிஎஸ்கேலாவது சொல்லிதான் ஆகணும். ஒன்னா ஜட்டு இல்லன்னா கான்வே இந்த பக்கம். அதே மாதிரி கைப்புள்ள வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் இருக்கறதுனால நான் சொல்ல விரும்பல. கைப்புள்ள இதுல யார் டீம்ல நிறைய பேர் யாரு வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சுதர் சொல்லுப்பா. கைப்புள்ள கட்டதுரை. ஓகே, கட்டதுரை அந்த பையன் ஒருத்தன் இருப்பான்ல பஞ்சாப்ல, அவன் பேரு சஷாங்க் சிங். இல்ல சஷாங்க் சிங். ஓகே,
அவன் இல்லாட்டி நேர் வதேரா. தம்பி சரியா? சஷாங்க் சிங் வந்து 4 விக்கெட் போனோன்னு தான் வருவான். சிஎஸ்கே 4 விக்கெட் எடுக்குமா? பரவாயில்ல. கதில் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் ஓகேயா, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் இல்ல, அவன் அப்படியே நான் தானே மீட்டிக்கிட்டு அவன் அப்படியே தூக்கி விடுறீங்க. இவன் ரொம்ப பேசுறான், சீக்கிரப்படுத்துறான். சொல்லு சீக்கிரம் சொல்லு டைம் ஆச்சு. கைப்புள்ள அந்த டீம்ல கைப்புள்ளன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு யாரும் தோணல. நம்மளுது நம்ம டீம்ல திரிபாதி ஆடினா திரிபாதி கட்டத்தரை சரியா, திரிபாதி ஆடினான் ஓகே. அப்போ இந்த அட்டி எனக்கு நாளைக்கு ஏதோ கலீல் அகமது நல்லா பண்ணுவான்னு தோணுது பவுலிங்ல கட்டத்தரை ஓகே. அடுத்து கைப்புள்ளன்னா நாளைக்கு கைப்புள்ள யாரு நம்ம டீம்ல கைப்புள்ள சொல்ற அளவுக்கு யாரு இல்லை. நெஞ்ச கல்லா வச்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு மாதிரி இருக்குது. ரச்சிதார் கான்வே 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரா இருக்கான். கான்வே கட்டதோரா சரி கைப்புள்ள ரச்சினார் கான்வே. சரி குமார் வாங்க, நீங்க வாங்க. குமார் சொல்ற கொண்டு என்ன சொல்லிட்டு உங்க கேப்டன் சென்னை கேப்டன் வந்து கட்ட போறார். எம்எஸ்டி கட்டதோரா இன்னைக்கு எம்எல்சி தான் கரெக்டா படிச்சுட்டு இருக்கான். என் மனசுல அப்படிதான் இருக்கு. சரி ஓகே ருத்ராஜ் கேப்டன் சுட்டி வந்தா அவன் கைப்புள்ள சுட்டி குழந்தையா பந்தா உடுப்பா இல்லாட்டி அவதான் இறங்கி பஞ்சாப்க்கு. அந்த 3 பேர்த்துல குமாராச்சு நம்ம வயிற்றுல இருக்கான். சுத்தி குழந்தைய நம்புறான், திரிபாத்திய நம்புறான். கைப்புள்ள சொல்றா சுட்டி குழந்தை கைப்புள்ளன்னு சொல்றானா. ஏன்னா டீம்ல இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பேட்ஸ்மேன். சரி பஞ்சாப்ல சொல்லு மேக்ஸ்வெல். கைப்புள்ள வந்து ஏ6 ஒருத்தர் இருக்காங்களா? யாரு? ஏசிங்கா பாத்து பேசிட்டு இருக்கான். அமைதியா இருங்க எல்லாரும். ஓகே லெஸ் தென் 1 minute டைம் இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சொல்லுப்பா. அவ பேச வேணாம். நாளைக்கு நடக்கிறத வச்சு பாத்துக்கலாம். வந்தா இந்த சாமிக்கு அது போனா பதில் சொல்றான். 2 பேர் வந்து பஞ்சாப் சப்போர்ட்டிங், 2 பேர் 4 பேர் வந்து சோ ஃபைனலா வந்து இப்போ ரிஷி வந்து கேட்க வேணாம், கேட்டா அப்படி கழுவி ஊத்துவான் சிஎஸ்கே பத்தி. சோ அதனால நாங்க வந்து அவன் டைரக்டா மொத்த அவன் என்ன சொல்லுவான்னா, நான் சொல்லிடுறேன், கட்டத்தோட பஞ்சாப் கிங்ஸ் கைக்குள்ள சிஎஸ்கேன்றான். முடிச்சிருவான்.